Lakshmi Ceramics, எக்கச்சக்க collections, எல்லாமே ready stock. Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holiday. Taste Daily. Taste the Daily. சஞ்சீவ் வல்லியா ஓகே சம்பாதிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, சம்பாதிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? துபாய் சுத்தணும், மால்டீவ் சுத்தணும் நான் சொல்லிட்டு இருப்போம். நமக்குன்னு ஒரு வீடு, அதாவது நமக்கு ப்ரைடா இருக்கணும். இந்த மாதிரி கேரளா ஸ்டைல் ஓடு, இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் மாதிரி, செட்டிநாடு கேரளா ஸ்டைல் ஓடு, பாட்டி வச்ச ஆடு, அந்த மாதிரி அந்த காத்து இப்படிதான் வரும். ஆலியா பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் கீழே இருந்தே பாத்துட்டு தான் இருக்கேன். நெத்து சுட்டி இல்ல நான் தான் பாத்துட்டு என்ன பேச. அது என்னன்னா கட்டினது உங்க ஐடியாவா இருந்தாலும் அனுபவிக்கிறது குபேரம் உள்ள ஹைட்டா இருக்கணுங்கிறதுக்காக அது ஒரு மேடு பண்ணியிருக்கு. அந்த இடம் வந்து ஹைட்டா இருந்தா வந்து வாஸ்துபடி வந்து இந்த மிரர் வந்து ஓப்பன் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணது நான் தான். ஸோ இந்த ஐடியாஸ் வந்து எனக்குள்ளே வந்தது கிடையாது. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய இன்டீரியர் டிசைனர்ஸ் பேஜஸ்லாம் பார்த்து நான் காப்பி தான் அடித்து தான் பண்ணுறேன். அது காப்பி அடித்தா அது ஆக்சுவலாக இந்த வீடு ஃபுல்லாக வாஸ்து. எல்லாமே வந்து கிச்சன் ப்ராப்பராக இருக்கும், பெட்ரூம் ப்ராப்பராக, எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 85 to 90% ஷுவராக இந்த வீடு வந்து ஃபுல் வாஸ்து. வணக்கம் சினி உலகம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஆலியா அண்ட் சஞ்சீவ் பிரதர்ஸ் ஹோம் டூரை தான் பார்க்க போகிறோம். திஸ் ஷோ இஸ் ஸ்பான்சர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். வெல்கம் டு आवर மொட்டை மாடி. ஸோ எஸ் மகளே, எக்ஸ்க்ளூசிவான டெரஸை வந்து இப்போ வந்து நாங்கள் டெரஸ் டூர் பண்ண போகிறோம். இங்கே வந்து நிறைய பார்ட்டிஸ், வைபிங் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாம் கலந்து இருக்கிற ஒரு இடம் இதானே? எஸ், கரெக்டா? போயிட்டு அப்படி போங்க. ஏன்னா கீழே அவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வைப் ஆயிடுச்சு மக்களே. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. வாங்க. சோ டெரேஸ்ல வந்து இதுதான் அந்த பியூட்டி பார்ட். நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டூர்ல. உங்களோட வீடு நல்லா தெரிஞ்சது எனக்கு. அது என்ன ஒண்ணுனா இது இருக்குல்ல, அந்த காத்து இப்படிதான் வரும். விண்ட் ஆன் மை ஃபேஸ். நான் வந்து ஆலியா பாத்துக்கிட்டு இருக்கேன், ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பாப்பு பயங்கர எந்தூல இருக்கு. நான் கீழே இருந்தே பாத்துட்டு தான் இருக்கேன். நெத்து சுட்டி ஓட்டியா இல்ல நான் தான் பாத்துட்டு என்ன பேச என்னன்னா கட்டினது உங்க ஐடியாவா இருந்தாலும் அனுபவிக்கிறது என்னன்னா வீட்டுக்கு கீழே நீங்க பார்க்கும்போது அந்த லிவிங் ரூம், கிச்சன், டைனிங் எல்லாமே ஒரு அல்ட்ரா மாடர்ன் டிசைன் அந்த மாதிரி தான் பார்த்து பண்ணோம். எல்லாமே இன்ஸ்டாகிராம் ரெஃபரன்ஸ் தான். எஸ், குட்டி ரோபோ வேற வச்சிருக்கீங்க வாசப்படி. ஆமா, ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நான் கீழே மாத்திட்டேன். ஸோ மேலே டெரஸ் வரும்போது ஒரு வில்லேஜ் லுக் இருந்தால் நல்லா இருக்கும். வில்லேஜ்ல ஒரு நல்ல ஒரு கியூட்டான ஒரு அந்த மண்மனம் மாறாத அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக மேல இந்த மாதிரி ஓடு, இந்த மாதிரி கேரளா ஸ்டைல் ஓடு, இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் மாதிரி, செட்டிநாடு. ஓ மை காட், அந்த மாதிரி வில்லேஜ் ஃபுல்லா கேரளா ஸ்டைல் ஓடு, பாட்டி வச்ச ஆடு, அந்த மாதிரி பாட். ஓ ஆடு டான்ஸ் சாஃப்ட் டைஜஷன் ஓடு. ஓ மை காட், சூப்பரா இருக்கு. இல்ல ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம இப்ப பிரைவேட்டா இருக்குல இந்த ஸ்பேஸ், எதற்கு இங்க இருந்து உள்ள வர முடியாத மாதிரி ஃபுல் நெட் கவர் பண்ணிட்டாங்க. சோ இது எதுக்காக பண்ணதுன்னா எந்த புறாவும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேஃப்டிக்காக போட்டது. ஸோ எனி டைம் நீங்கள் மேலே வந்தால் உங்களுக்கு ஒரு சேஃப்டியும் இருக்கும், யூ கேன் என்ஜாய். இப்போ குழந்தைங்கள்லாம் மேலே வந்தாங்கன்னா அவங்க டாய்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். எல்லா வண்டிகளும் இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு, பஸ் இருக்கு, கார்லயே ஒரு 4 விதம் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த 3 நாளைக்கு உனக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. ஆமா, அவங்க அம்மா வந்து மதியான நேரத்துல ஃப்ரீயா இருந்தாங்கன்னா 2 பேர்த்து கூட்டு வந்துருவாங்க. இங்க 3 பேர் சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஓ, அவங்க எல்லாம் பைக் ஓட்ட, கார் ஓட்ட. இதுமே பக்கா வாஸ்துபடி தான் பண்ணிருக்கு. டெரஸ்ல இருந்தாலும் இந்த குபேரம் உள்ள ஹைட்டா இருக்கணுங்கிறதுக்காக அது ஒரு மேடு பண்ணிருக்கு. ஓகே, அங்க குபேரர் வராரா? இல்ல என் சிலையை கூட தர வச்சிருங்க அந்த பக்கம் ஹைட் வரும். அது வந்து அந்த இடம் வந்து ஹைட்டா இருந்தா வந்து வாஸ்துபடி வந்து அதனால ஹைட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த வீட்லயே வந்து ஹைட்டான பார்ட் அதுதான். அண்ட் ஆல்சோ அங்க அக்னி மூலங்கள்ல அங்க கிச்சன் இருக்கு, ஸ்லாப். நீங்க அங்க பாபிக்யூ போட்டு உட்காரலாம். அண்ட் அது ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்டேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டைனிங் எல்லாமே அங்க பண்ணிக்கலாம். டெரஸ்ல வந்து நிறைய பேர் டெரஸ் கார்டன் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா,
நமக்கு கார்டன் மாதிரி பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு டைம் இல்லை. அதனால நமக்கு டெக்கரேட்டிவ் பிளான்ஸ் மாதிரி வைக்கலாம். அண்ட் ஹேங்கிங் பிளான்ஸ் வச்சா ரொம்ப கியூட்டா இருக்கும். நாங்கள் பிளான் பண்ணி ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா மணி பிளான்ஸ் தான் ஹேங் ஆகிட்டு இருக்கும். ஆமா. அண்ட் இது ஒரு பிளான்ட் வகை. இது பேர் எனக்கு இது எங்க ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயும் நான் இதை பார்த்து இருக்கும். இது ஒரு டெக்கரேட்டிவ் பிளான் தான். ஸோ இது வச்சு அது அழகா லைட் கொடுத்தா கியூட்டா இருக்குங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபீல் சூப்பரா இருந்துச்சு. காத்தடிச்சதுன்னா செம்மையா ஆடுவது. அந்த காத்து சத்தத்துக்கு அது ரொம்ப அழகா இருக்கும். சைனீஸ் பெல் வந்து அங்க மாட்டியிருக்கும். இது 24/7 அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அடிக்கல. ஏன்? காத்து நீங்க வந்திருக்கனால. காத்துக்கு பதிலா நீங்களே ஏன் சொல்லுங்க. நம்ம மைக் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுல்ல. ஐயோ இது நான் வச்சிருந்து எடுத்து போட்டுட்டாரு. சரி ஓகே. எஸ் மக்களே. ஆனா வந்து நார்மலா பாத்தீங்கன்னா அது அடிக்கிறது கீழே வரைக்கும் கேட்கும். டீச்சர் எல்லாம் கேட்பாங்க என்ன இது அடிச்சுக்கிட்டு இருக்கனால. இன்னும் அந்த பார்ட்டி முடியல அப்படின்னு கேட்டு இருந்தாங்களா? மேபி நைட் கொஞ்ச நேரம் ஆன பிறகு அது அடிக்க ஆரம்பிக்கும். காத்து வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு நான் கீழே போட அது அடிக்க ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். அடுத்து எங்க கூட்டு போலாம்? அடுத்து வேற கீழே போயிடலாமா? கிச்சன் போயிடலாமா? கீழே போயிடலாம். சாப்பாட்டுக்கு போயிடலாம். வாங்க. எங்க போறோம்? எங்க? ஓகே. என்னதான் நம்ம கிட்ட வந்து இவங்க இருந்தாலும் இந்த கிச்சனை வந்து இன்னும் சூப்பரா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒருத்தங்க ஹலோ வந்துட்டேன். அப்புறம் பேச பாருங்க. வாட் இஸ் திஸ்? This is வாட் இஸ் திஸ்? stove. ஸ்டவ். ஓகே திஸ் இஸ் ஸ்டவ். Light. திஸ் இஸ் லைட். ஓகே லைட். ஓ சமைக்கும் போது அதான் புரியுதுங்களா? சிக்கி அதானக்கா? Juice. It is juice. இது என்னது? Juice. ஜூஸ். Juice இது. எப்படி? ஓ அதுல போடணுமா? ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி உள்ள போட்டா ஜூஸ் வரும். ஓகே நெக்ஸ்ட். This is juice. இது This juice. is coffee. காஃபியா? இதுல காஃபி. டீ? Yes. Tea இது. டீயும் அதுல பாதி போட்டுக்கலாம். கரெக்ட் தான். இது biryani. பிரியாணியா? Biryani. என்னது? Biryani. ஓ brownie. இதான் பிரியாணி biryani. எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சாங்க நினைச்சேன். Biryani. brownie தான். ஆளே பிசினஸ் பண்றாங்கல. ஆமாமா. brownie the soul. This is cook. இது ஓ இது என்னது? குக்கு. மூட்டை கோல் மாதிரியே மிஷின் அதானே இது? இல்ல என்னது இது? எதுக்கு பண்ணுவோம்? Juice. ஓ ஜூஸ்ல வந்து மூட்டை பச்சி கொண்டு போ. இது water. இது வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே. Yes. இது glass. ஓ திஸ் இஸ் ஃபுல்லா கிளாஸ் செக்ஷன். ஓகே. This biryani. Biryani. ப்ரௌனி அதெல்லாமே. Yes. இது என்னது இது? இது பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் எல்லாம் இருந்தது. இது வந்து பட்டர்லாம் தடவுவாங்க. ஓ ஓகே. brownie பண்றது. சோ இங்கலாம் சாமான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கோம் நாங்க. வேற என்னங்க இங்க இதுக்குள்ள எல்லாம் போலாமா? மக்களே எல்லாம் ஓடி வாங்க. அக்கா என்னது இது? ரெண்டு முட்டையை திருடி வச்சிருக்கீங்க. ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? அது brownie-க்கு. ப்ரௌனிக்காக மறைச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல அவதான் இது ஒளிச்சு வச்சிருக்கா. நீ எடுத்து வச்சிருக்க. அப்ப யாருக்கு இந்த ரெண்டு முட்டை தனியா? சரி விடுங்க. முட்டை தானேங்க. முட்டை இருந்துட்டு அசோக். சரி இது கீழே கீழ அம்மா கலிஜா. ஆஹா சரி முட்டையை விட்டுறலாம். அதுனா மைசூர் பாக்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க தனியா. இல்ல அம்மா உன்னை திரும்ப போட்டு கொடுப்பாங்க. இது யாரு வச்சா? இது வந்து இதுவுமே இவதான் வச்சது. ஓ ஆமா அவ பாருங்க உங்க கையில இருந்து புடுங்கி வைக்கிறா. ஓகே சோ பேசிக்கா வந்து நாங்க முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட கிச்சன் டூர் எல்லாம். ஏய் கிச்சன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. எவ்வளவு பாத்து கட்டிட்டு இருக்க. இது விஷயம் அது துஷின் முடிச்சு. ஏய் அடி நீங்க பார்த்து செதுக்கி கட்டின ஐலண்ட் கிச்சன் வேற இது. இந்த கிச்சனுக்கு கலர் பிளாக் அண்ட் ப்ரௌன் வந்தது காரணம் வந்து எங்க அம்மா தான். இந்த கிச்சன் என்ன கலர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு பிரிட்டிஷ் கிரீன்ல பண்ணணும்னு ஆசை. ஸோ ஒரு மாதிரி பெக்யூலியரா இருக்கும். அது கிரீனுக்கும் இதுக்கும் கான்ட்ராஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். அண்ட் இது ஸ்டோன் வந்து ஒயிட் தான் போடணும்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். கிரானைட் வந்து ஒயிட் போடணும். ஒயிட் கிரானைட். ஆமா. ஏன்னா காம்பினேஷனா நீங்க வந்து பிரிட்டிஷ் கிரீனை வந்து கிரீனும் இந்த ப்ரௌனும் பண்ணியிருந்தேன். ஸோ அது அம்மாக்கு பிளாக் வேணும். அம்மா பிளாக் பண்ணணும். ஒன்று பிளாக்ல மேட்டு இல்லை கிளாஸி பண்ணுங்க. ஸோ ரெண்டுமே பார்க்கும்போது எங்களுக்கு கிளாஸி ரொம்ப பிடிச்சது. அதனால இந்த பிளாக் இங்கே வந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் நீங்கள் அந்த பழைய வீட்டில் ரொம்ப சின்ன கிச்சன் தான். உள்ளே போனோடனே கிச்சன் முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரில் இருக்கணும் டேபிள் சொல்லிட்டு இதை பார்த்து நான் அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். எங்க அந்த கவுண்டர்லேயே வச்சு சுட சுட சாப்பிடலாம்னு சொன்னீங்களே. இதோ நீங்கள் அங்கே போய் உட்காருங்க. ஆஹா தோ இருக்கு. இப்படி உட்காந்துட்டீங்கன்னா நீங்க வந்து நம்ம குக் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தோசை வேணுமா? ஓகே. ஆம்லெட் வேணுமா? இல்ல வேணுமா அந்த சொல்லி காமிக்கிறோம். டயலாகா. நீங்க குக் பண்ணி அப்படியே உங்களுக்கு கொடுப்போம். நீங்க வச்சு பிளேட் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் முக்கியமா இந்த கிச்சன்ல வந்து நின்று சமைக்கிறதுக்கு எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இது ஒரு மாதிரி வைபான இடமா இருக்குல்ல. ஜாலியா பேசி அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல வந்து. ஆமா மோஸ்ட்லி நாங்க ஃபேமிலி எல்லாம் கீழே உட்காரவே மாட்டோம். ரொம்ப ஹார்டா தான் கீழே உட்காரோம். லைக் ரொம்ப ரேராக தான் உட்காரோம். இங்கே தான் இருப்போம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க.
அது இங்கே தான் இருப்போம், எல்லாம் இங்கே தான் டைனிங்கில் இங்கே அப்படி உட்காந்து ஜாலியாக பேசிட்டு அப்படி பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த கர்டன் நீங்கள் ஓப்பன் ரிமோட்டில் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும் சென்சாரில். டேரெக்டாக நீங்கள் லேக் பார்க்க முடியும் இங்கேருந்து. இந்த ஸ்டோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒயிட் கிரானைட். இது மேன்மேட் கிரானைட் சொல்லுவாங்க. ஓகே, இது நேச்சுரல் ஸ்டோன் கிடையாது, இது மேன்மேட் கிரானைட் சொல்லுவாங்க. ஒயிட் போடணும் ரொம்ப ஆசை. ஒயிட் ஏன் நம்ம போட மாட்டாங்க மோஸ்ட்லி வீட்டில் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் தான். நான் இது வந்து கல்லை நான் வாங்கும் போது மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் தான் ரொம்ப கடினமான. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணி அங்கேயே அப்புறம் தொடச்சி பார்த்து தான் வாங்கினேன். நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா 10 minutesக்கு மேலே நம்ம வச்சுருக்க போகிறது கிடையாது. டக்குன்னு விழுந்துச்சுன்னா அதுக்காக மசாலா தொடச்சிருவோம். ஆல்சோ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து பண்ணியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. ஆனால் பட் ஸ்டில் இவ்வளோ வந்து வீடு கட்டுறது வந்து பெரிய விஷயம் இல்லை. அது நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம். நமக்கு ஒரு தாட் இருக்குது, ஓகே நம்ம வீடு வந்து ஒரு 3 star 4 star கேட்டகரி அந்த ஹோட்டலுக்குள்ளே போனால் ஒரு லாபி எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணணும், ஓப்பன் கிச்சன் வைக்கணும், இதெல்லாம் நமக்கு ஐடியாஸ் இருந்தாலுமே இதை வந்து லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணாதான் வரவங்களுக்கும் பார்க்கும்போது ஓகே சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்கப்பா வீடு அப்படிங்கும் போது. வீடு வந்து நான் சொல்லுவேன் பாப்பு கிட்ட, வீடு எப்போவுமே நம்மளோட ப்ரைடு. பாப்பு சஞ்சீவாலியா ஓகே சம்பாதிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, சம்பாதிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பாப்பு சொல்லுவோம்? கண்டிப்பாக துபாய் சுற்றணும், மால்டீவ் சுற்றணும் நான் சொல்லிட்டு இருப்போம். நமக்குன்னு ஒரு வீடு, அதாவது நமக்கு ப்ரைடாக இருக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு நமக்கு அப்புறம். அதனால் அது நம்ம பார்த்து ரெடி பண்ணுவேன்னு சொல்லி தான் ரொம்ப பெருமையாக நான் அப்பப்போ என்னை பற்றி நானே வந்து ஃபீல் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த வீடை டீவியேட் பண்ணி ஆர்கிடெக்ட் பண்ணுறது நான் தான். அண்ட் இன்டீரியரும் நம்ம வந்து ஃபுல்லாக இன்டீரியர் என்னென்ன வேணும், இப்போ இந்த இடத்துல வந்து டபுள் டோர் வேணும், அது வந்து சாஃப்ட் க்ளோசர் வேணும், இந்த மாதிரி எல்லாமே இந்த மிரர் வந்து ஓப்பன் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணது நான் தான். ஸோ இந்த ஐடியாஸ் வந்து எனக்குள்ளே வந்தது கிடையாது. நான் ஆப்வியஸாக காப்பி தான் அடிக்கிறேன். நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய இன்டீரியர் டிசைனர்ஸ் பேஜஸ்லாம் பார்த்து நான் காப்பி தான் அடித்து தான் பண்ணுறேன். அது காப்பி அடித்தா அது கரெக்டாக அடிக்கணும். ஆக்சுவலி அதான் நீங்கள் சொல்ல மாதிரி தான் ஒரு கிரியேட்டிவிட்டி அதுலேயுமே இருக்கணும். காப்பி அடித்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் என்ன? அதை பற்றி ஞாபகப்படுத்தாதீங்க, விடுங்க. அப்போ காப்பி அடிச்சு ஃபெயில் ஆயிருக்கா எக்ஸாமில்? ஐயோ உண்மைலாம் வெளியே வருது. பட் ஸ்டில் பிரதர், நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்களா, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ், த கோட் மூமெண்ட். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இது ஒரு பெரிய ஒரு கோட் மூமெண்ட் தான். கண்டிப்பாக. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சென்னைக்கு நாங்கள் வரும்போது எங்கள் ஃபேமிலி வந்து 4 லட்ச ரூபா தான் எடுத்து வந்தோம். ஒரு லீஸ் வீட்டில் தான் இருந்தோம். இன்றைக்கி இந்த வீடு வந்து நாங்கள் 2009 இங்கே வந்தோம். 14-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளால இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட முடிஞ்சது அப்படின்னா தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு எங்களை லவ் பண்ணுற மக்கள் எல்லாத்துக்கும், எங்களுக்கு வேலை கொடுத்த டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அப்புறம் என் பாப்பு இன்னொன்று என்னன்னா, இந்த கிட்ஸ் 2 பேரும் அந்த பிங்க் ரூம் வந்து இவங்க ஆசைப்பட்டு கலர் அதை அடிச்சு கொடுத்தாச்சு. அந்த கர்டன் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இங்கேருந்தே நீங்க கிட்ஸை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஐ அம் வாட்சிங் யூ. எஸ், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அவங்க என்ன பண்றாங்க, இது பண்ணாங்க. பிங்க் ரூம் நம்ம ரிவ்யூ பண்ண போறோமா? எஸ் மக்களே, நம்ம அடுத்து நம்ம பிங்க் ரூம் தான் பார்க்க போறோம். ஏய் பாப்பா, டைனிங் முடிக்கலையா? இது முடிச்சிரலாம். டைனிங் சொல்லுங்க போங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபுட்டு டேபிள் மேலே படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பயங்கர இமேஜினேஷன்ல இருந்தேன். வா அதெல்லாம் பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க, நம்ம இங்க இருந்து பேசணும் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. எஸ், ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஃபேரி டீல்ல வர மாதிரி இந்த லாங்கா அந்த சொன்ன மாதிரி இப்போ இருக்கா? எஸ், எக்ஸாக்ட்லி அதுதான் இருக்கு. இது நான் முட்டை டைனோசர் காலத்துல ஏதாவது சுகரா இதுக்குள்ளயா? இது நானும் பாப்புவும் ஹனிமூனுக்கு மால்டீவ்ஸ் போகும்போது ஓஹோ முட்டை வாங்கிட்டு வந்தீங்களா? 2 முட்டை. சூப்பர். அது ஆக்சுவலி சால்ட் பெப்பர் போடுறது. இங்க பாருங்க, இங்க ஓட்ட இருக்கா சால்ட் பெப்பர். அது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும்ல, நல்லா இருக்கு. இந்த மால்தீவ்ஸ்ல வாங்குனது. இதெல்லாம் என்னக்கா காய வச்சிருக்கீங்க? ஓ சூப்பர். இப்படி இது நீங்க ஃப்ராக்ரன்ஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அது அப்படியே லாங் லாஸ்டிங்காக அதில் இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ்க்கா? நான் கூட நைஸாக பேசிக்கிட்டே அப்படியே கேஷுவலாக சாப்பிடலாம் போல நினச்சி. நல்ல வேலை சாப்பிடல. நல்ல அரோமா இருக்கும் உள்ள. ஓகே கேண்டில். ஓகே ஃபைன். ஸோ எஸ் பிரதர், இந்த டேபிள் அண்ட் இதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். டைனிங் ஸ்பேஸ் நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்ததே கிடையாது. நாங்கள் வந்ததுலேருந்து பாப்பா உங்கள் வீட்டில் இல்லை, டைனிங் டேபிள் கிடையாது. இது வந்து இட்டாலியன் மார்பிள். அதில் இது ரொம்ப ஹெவி. இது ஓகே 8 சேர்ஸ் உள்ள ஒரு டேபிள். ஸோ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்லேயே சொல்லியிருப்பேன் இங்கே இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஆமாம், அப்போ என் மைண்டில் இருந்தது வேற டேபிள். ஆனால் இது பார்த்தோன்னே இது பிடிச்சி போச்சு. இது போட்டே ஆகணும்னு பிளான் பண்ணி அடித்தோம். ஆனால் தூக்கிட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 15 பேர் இருப்பாங்க. 15 பேர் தூக்குறது. டைனிங் டேபிள் தூக்கவா? கொஞ்சம் தூக்கி பாருங்க. 1 2 3 4 5 அத்தனை சேர்ஸ் இருக்கும். 8 சேர்ஸ்.
2 3 4 5 6 7 8 ஏய் 8 chairs are there ஆ இப்போ வந்து நான் இத தூக்க போறேன் பாக்குறியா இது என்னங்க ஒரு 10 ஹைட் இல்ல இல்ல ஏதோ சாப்பிட்டதுல மூக்கு வருது நினைக்கிறேன் மார்பிள் இது. ஆஹா அப்ப எப்படி பிரதர் இது நிக்குது அதுதான் இது வந்து ஒரு அதான் சொன்னேன் 15-16 பேர் எடுத்து வந்தாங்க. அந்த என்னதான் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருந்தாலுமே நமக்கு டைனிங் ஸ்பேஸ்னு தனியாக ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இப்போ சமீபத்தில் இப்போ தான் ஒரு 10 days பிஃபோர் வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு அப்போ நான் சொன்னேன் இது ரொம்ப செமையான ஸ்பாட்டாக இருக்குது. இது நம்ம வந்து இந்த மாதிரி உட்காந்ததே கிடையாது. ரெஸ்டாரண்ட்ஸில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் ஒன்றா. வீட்டில் இப்படி ஒரு ஸ்பேஸ் நம்ம உட்காந்து சாப்பிட்டதே கிடையாதா. ஸோ அன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அத போட்டோ எடுத்திருக்கீங்க. ஆமாம் ஃபோட்டோ. அண்ட் ஆல்சோ இந்த ஏரியாவில் எனக்கு ரொம்ப முக்கியமாக பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அழகை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்ற கண்ணாடி தான். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆனோம். இந்த மிரர் வந்து டைனிங்கில் ஒரு வால் ஃபுல்லாக பிளெயின் வால் இருக்க போது அந்த வாலில் ஃபுல்லாக மிரர் போடணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அந்த மிரர் இப்படி தான் இருக்கணும்னு நான் டிசைனும் பண்ணிட்டேன். அதான் ஃபுல் சைஸ்டு மிரராக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து நிறைய பேர் இந்த வாஸ்து ஸ்டடி பண்ணவங்க அந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க இது ரொம்ப பாசிட்டிவ் வைப். இது டைனிங்ல வந்து இந்த மிரர் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய சாப்பாடு அதிகரிக்கும். ஃபுட் வந்து மல்டிபிள் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தானே. ஸோ அதனால வாஸ்துபடி இது மிரர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வாஸ்து பார்க்கல. ஆக்சுவலாக இந்த வீடு ஃபுல்லாக வாஸ்து. நம்ம பார்த்தோம் அந்த எல்லாமே வந்து கிச்சன் ப்ராப்பராக இருக்கும், பெட்ரூம் ப்ராப்பராக, எல்லாமே வாட்டர் சம்பு எல்லாமே வந்து ப்ராப்பர் வாஸ்து. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 85 to 90% ஷுவராக இந்த வீடு வந்து ஃபுல் வாஸ்து. ஸோ இது நமக்கு அமைஞ்சது. அது நீங்க ஆனா எதிர்ச்சியா நீங்க பண்ண போய் நான் இன்ஸ்டால பார்த்த ரெஃபரன்ஸ் தான் அதுல ஒன்று தான் இது. ஓகே. அது வந்து வாஸ்துல பாசிட்டிவ் சொல்லும் போது நான் ஹாப்பியா இருந்தேன். அண்ட் எஸ் அது முக்கியமாக பெருசாக தெரியும். நான் அதுக்காக தான் போட்டேன். ஆமா. ஸோ அவங்க ஃபுட் மல்டிபிள்ங்கிற போது அந்த கான்செப்ட் நான் போல. நான் இது போட்டால் வீடு இன்னும் உங்களுக்கு பெருசா தெரியும் அப்படிங்கிறதுனால போட்டேன். இன்னொரு விஷயமும் இருக்கு, சாப்பிடும்போது கூட பசங்க ரூமை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நடக்குதா? அப்போ இந்த 3 சீட் உங்களுக்கு தானா? இல்ல இதுதான் என்னோட சீட். நான் இங்க வந்து உட்கார்ந்தேன். ஓகே. This is my chair. Always it's your chair. Wow, nice. And also நம்ம வந்து என்ட்ரன்ஸை பத்தி நம்ம பேச மறந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்து நீங்க சுத்தி இருக்குது பிளான்ஸ், வீட்ல அவ்வளோ பிளான்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 100 பிளான்ஸ் இருக்கு. எல்லாமே உண்மை பிளான்ட் தான். அண்ட் இட்ஸ் ஆக்ஸிஜன். ஆமா, பிளாஸ்டிக் கிடையாது. இது பிளாஸ்டிக் கிடையாதா? பிளாஸ்டிக்கா? எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் டா. அதுல ஏதோ நடுவுல ஓட்டை எல்லாம் போட்டு அதுவும் பிளான்ட் தான். அதெல்லாம் இதெல்லாம் ஆக்ஸிஜன் கிவிங் பிளான்ட்ஸ். ஓட்டை நாங்க போட்டு வச்சிருக்கோம். இது வந்து ஸ்னேக் பிளான்ட். இதுவும் ரொம்ப ஏரை பியூரிஃபை பண்ற பிளான்ட். அது கேள்விப்பட்ட அங்கேயே போயிடுவோம். ஈசிஆர்ல போய் பார்த்து செலக்ட் பண்ணி வந்தது நான். இதெல்லாம் வெத்தலை பாருங்க. வெத்தலை இல்லையா அது? தொட்டு பாருங்க. புடிங்கிறாதீங்க. புடுங்க மாட்டேன். உண்மையான பிளான்ட் எல்லாமே. எவ்ரிவன் ஆர் ஒரிஜினலா? இந்த பிளான்ட்ஸை மெயின்டைன் பண்றதெல்லாம் என்ன தம்பி நிஸ்வானும் டிரைவர் பிரேம். ஓகே. 2 பேரும் 2 நாள் ஒன்ஸ் கண்டிப்பா தண்ணி வாட்டரிங் எல்லாம் பண்ணிடுவாங்க. இது வந்து என்னன்னா ஜல்லிக்கரண்டி அதானே? அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ இது எல்லாமே ஆக்சிஜன் கிவிங் பிளான்ஸ். இதெல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கிச்சனுக்கும் டைனிங்க்கும் ஒரு பார்ட்டிஷன் வேணும்னு நான் தான் வந்து ஆசைப்பட்டேன். எஸ். ஆனா அன்னைக்கு இந்த பிளான் இல்லவே இல்லையே. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் அன்னைக்கு இந்த பிளான் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஹவுஸ் வார்மிங்லயும் இல்ல. ஆமா, கீழே நீங்க லிவிங் ரூம் போனீங்கன்னா அங்க ஒரு ஷோ பீஸ் இருக்கு. பெருசா ஆமா, அவார்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி ஷோ ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ அவங்க கிட்டே சொல்லி இது பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்ல நான் வந்து ஆக்சுவலி பாஸ் ஷேப்ல வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஓகே. அங்க கிச்சனுக்கும் டைனிங்கும் ஒரு செப்பரேஷன் இருக்கட்டும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். இது ஒரு தனி ஒரு இது மாதிரி செக்ஷன் மாதிரி இருக்கட்டும். அதுல ஃபுல்லா பிளான்ஸ் வைப்போம். நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அண்ணா வந்து சரி அது ஏன் அப்படி ஃபினிஷ் பண்ணணும், அங்கதான் ஃப்ரிட்ஜ் பிளாக் கலர்ல இருக்கு, மேட்ச் ஆயிடுச்சு, எல் ஷேப்ல பண்ணிக்கலாம் சொன்னால எல் ஷேப்ல பண்ணி ஃபுல்லா பிளான்ஸ் வச்சிட்டோம். பழைய வீட்ல பாத்தீங்கன்னா அந்த குட்டி வீட்லயே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆமா, இந்த வாட்டி ஃப்ரிட்ஜ் வந்து இந்த வீட்டுக்கு மேட்ச் ஆற மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குல்ல பிளாக்லயே, அதனால ஃபுல் பிளாக்லயே. இது ஃப்ரிட்ஜா? நான் கூட ஏதோ பீரோ புது ஸ்டைல் போல. இது வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கும். இதுல அமுக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ரிட்ஜுமே வந்து ஃப்ரீசர் ஆயிடும். ஃபுல் ஃப்ரிட்ஜுமே. ஆமா, நம்ம பால் எல்லாமே இப்படியே கட்டி மாதிரி ஆயிடும். ஆமா, அதுக்கப்புறம் திருப்பி ரிலீஸ் பண்ணிட்டா ஃபுல் ஃப்ரிட்ஜுமே ஃப்ரிட்ஜ் ஆயிடும். இது என்ன பிரமாதம். இன்னொரு ஐட்டம் இருக்கு, அங்க போலாம் வாங்க. ஃப்ரிட்ஜ் அப்போ அடுத்து கிரைண்டர். இல்ல கிரைண்டர் இல்ல, இங்க பாருங்க. இப்படி எடுத்து இப்படி தண்ணி குடிக்கிறோமா? ஆமா,
இல்ல தண்ணி வேணுமா? அம்மா பேர் தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு நம்ம தொலைக்கவே வேணாம். தொலைக்க வேணாமா? இதுல வச்சுட்டு இது மூடிட்டு இப்படி ஆன் பண்ணிட்டு அதே தொலைக்கிறோம். சாமான் தொலைக்கும் மரிய மிஷினா? ஆமா ஆமா. வாவ் ஃபேன்டாஸ்டிக். பாபு டிஷ் வாஷர் நீங்க இது உண்மையாவே இது சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அத செஞ்சு வர காமிச்சா. எஸ் லைவ் எக்ஸாம்பிளோட பாத்துருப்பீங்க மக்களே. இல்ல இப்படி இதெல்லாம் எனக்கு வீட்ல இடம் இல்ல. சோ இதெல்லாம் அனுபவிக்கணும், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால டிஷ் வாஷர். இன்னொன்னு நான் ஒரு ஹோட்டல்ல பாத்திருக்கேன். ஓகே. சோ இந்த மாதிரி கபோர்ட்ஸ்லாம் கிச்சன்லயே பண்ணி கிச்சன் கபோர்ட்ஸ் கீழேயே வந்து டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின், துணி இப்போ லைக் வாஷ் பண்றதுக்கான ஒரு பேஸ்கெட் அதெல்லாம் வைப்பாங்க. லாண்ட்ரி பேக். அந்த பேஸ்கெட் வந்து அங்கே வரும். ஓகே. இப்போதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ பெரிய பேஸ்கெட் அங்கே வருது. ஸோ இது வாஷிங் மிஷின். நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டூல் சொல்லியிருப்பேன் பாப்பு கூட, இதெல்லாம் கிச்சன் அப்படின்னு. ஸோ கிச்சன் வந்து அவ்வளோதான், அந்த எல் ஷேப்பு அந்த இதுதான். இது வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதுக்குள்ள தான் ஸ்டோரேஜ். மேல ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கீங்க. இது எப்படி இந்த வாசல் மட்டும் இருக்கு, எப்படி மேல போவீங்க? இது ஃபுல்லா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இது பாருங்க ஃபுல்லா அந்த ஸ்காட்ச் பிரேக்கர்ஸ் ப்ரொவிஷன்ஸ். ஓகே. உள்ள ஃபுல்லா ஸ்டாக் பண்ணி வச்சிட்டு அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனா உண்மையாவே விஷயம் பிரதர், நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது இவங்க வந்து இதை வந்து பார்த்ததுல இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்ல, அது நான் அதை கொடுக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா எல்லா குடும்ப பெண்ணுக்குமே இருக்கிற ஒரு பெரிய வந்து ஒரு டாஸ்கே இதுதான். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், சரி வெளியே போய் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நம்மலாம் தூங்குனதுக்கு அப்புறமா கூட ஒரு சவுண்ட் ஒன்று கிச்சன்ல கேட்டுக்கிட்டே இருக்கும். டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, நிறைய பேர் அவாய்ட் பண்றதுக்கு தான். நீங்க எதுவுமே அங்கே வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே தூக்கி இதில் போட்டு நீங்க அந்த லிக்விடை போட்டு சாத்திட்டீங்கன்னா நல்லா சூடா வாஷ் பண்ணி அந்த சூடா இருக்கும் பாத்திரம் எல்லாம், அப்படியே பாக்டீரியா ஃப்ரீ. இது வந்து என்னன்னா நம்ம இப்போ வைக்கிறோம்ல, அதுவே வாஷும் பண்ணிட்டு நம்ம இப்போ நம்மளா கையில வாஷ் பண்ணா கூட முட்டை ஸ்மெல்லாம் கூட அந்த பாத்திரத்துல தங்கிரும். பட் இதுல வந்து செம்ம ஹாட்டா வாஷ் பண்ணிடும். ஸோ எந்த ஸ்மெல்லும் இருக்காது. அப்புறம் ஈரமே இருக்காது, அப்படியே ட்ரையா இருக்கும். அப்படியே எடுத்து உள்ள வச்சிடலாம். ஏங்க அது வாஷிங் மிஷின்ல தானே ட்ரையர்லாம் இருக்கும். இதுல ட்ரையரும் வந்துருச்சு. ஆமா, இதுலயே வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்போ நீங்க உள்ள போட்டு டக்குனு மூடி டப்புன்னு எடுத்து டப்புன்னு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஈஸியா இருக்கும் இது. பட் ஆக்சுவலி வந்து வீட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் சில பேர் வச்சிருப்பாங்கல்ல, அது எங்க ஸ்டாக் வச்சிருக்கோம்னா அடியில இங்க வாயில. அதுக்கு வந்து கீ ஐலா தான். ஐலா இறக்கி வச்சுட்டு இது வந்து பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன சமைக்க போறோம், என்ன தேவை, உப்பு இருக்கு, சர்க்கரை இருக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். ஐலா what is that? அவளோட தான். ஓ உன் ஐட்டம் மட்டும் கரெக்ட்டா காட்டிடுறேன். சரி நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ். இது வாவ் மேங்கோ பாத்தீங்களா, சீசனே இல்லனாலும் எங்க வீட்ல மேங்கோ இருக்கு. ஆமா ஒரிஜினல் தானக்கா? ஒரிஜினல் மேங்கோ அவ ஓகே. what is this? கியூட். இது மட்டும் என்னது? கிவியா? அவ வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரூட் பாஸ்கெட் தான் அவ பேரு. அவ்வளவு சாப்பிடுவா ஃப்ரூட். இது வந்து வெஜிடபிள்ஸ் ட்ரே. ஓகே. பொட்டேட்டோ. இது சொல்லுவா பாருங்க. இது என்னது? திமித்தோ. சின்ன வெங்காயம். ஆப்போ நீங்க சொல்லவே இல்லை, நீங்க வெச்சிங்க, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். சிப்ஸ். எனக்கு இங்க தான் டவுட் வருது. சரி எல்லாம் சமைக்கிற ப்ராப்பர்ட்டி, அது என்ன அங்கங்க ஒரு ஸ்நாக்ஸ் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அங்க பார்த்தா மைசூர் பாக்கு, இங்க பார்த்தா சிப்ஸ். அது எங்கங்க எந்த ஊர்ல தேங்காய் வச்சிருக்கிற டப்பா? அது எல்லாமே கிட்ஸ் எட்டி எடுத்துட கூடாதுங்கிறதுக்காக. எட்டி எடுத்துட கூடாது, அடியில வச்சிருக்காங்க. ஈஸியா எடுத்துட கூடாதுங்கிறதுக்காக ஒளிச்சு வச்சிருந்தோம். ஏன்னா இல்ல இங்க கொஞ்சம் வச்சிருக்கோம். அவ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுவா. ஸ்நாக்ஸ் சென்டரா நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்காக. நைஸ். இந்த பெட்ரூமை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல எத்தனை ரிமோட் இருக்குன்னு எடுங்க, முதல்ல எல்லாத்தையும் எடுங்க. என்னங்க இது, என்னென்ன ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் இது வந்து ஹோம் தியேட்டர். பெட்ரூமில் ஒரு ஹோம் தியேட்டர் இருக்கு. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holidays. Taste the Daily. Taste the Daily.